இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதியானது இயேசு காற்றையும் கடலையும் அடக்குகின்ற நிகழ்வினை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய பயணமானது தொடர்கிறது. இந்த இறைவாக்கு உரைக்கும் பயணத்தில் தன்னுடைய திருத்தூதர்கள் அத்துணை பேரையும் ஒன்றாக இணைத்து ஆண்டவர் இயேசு பல போதனைகளை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எதை நோக்கி பயணிக்க வேண்டும், எதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்ற தெளிவான பார்வைகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பின்பு இயேசுவோடு இணைந்து அவர்கள் கடலிலே பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அங்கே இயேசுவினுடைய இந்த பயணமானது ஆழமான புரிதல்களை நமக்கும் அன்றைய நாளில் திருத்தூதர்களுக்கும் வழங்குவதாக நான் பார்க்கின்றேன். காரணம், 35வது இறை வார்த்தையில இயேசுவின் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து புயல் காற்றானது அடிக்கிறது. அதனை தொடர்ந்து சீடர்களுடைய பயமானது தென்படுகிறது. அதனை தொடர்ந்து இயேசுவினுடைய பதிலானது அங்கே கிடைக்கிறது. இயேசுவினுடைய கேள்வி அங்கே தென்படுகிறது. இறுதியாக அந்த கேள்விக்கு சீடர்களுடைய பதிலானது கொடுக்கப்படுகிறது. இயேசுவும் மற்ற திருத்தூதர்களும் போகிற பொழுது அந்த பயணத்தை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்களேன். இயேசு தச்சரின் மகன். ஆனால் அந்த படகில் இருந்த பெரும்பாலான சீடர்கள் அத்துணை பேருமே மீனவர்களாக, மீன் பிடிக்க தெரிந்தவர்களாக, அந்த கடலிலே எவ்வளவோ பயணங்களை மேற்கொண்டவர்களாக, படகை இயக்கக்கூடியவர்களாக, அல்லது எதிர்காற்று அடித்தால் எங்கே போக வேண்டும், புயல் காற்று அடித்தால் எப்படி அதை கடந்து செல்ல வேண்டும், எந்த திசையை நோக்கி இந்த படகை நகர்த்த வேண்டும் என்று எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்தவர்கள் அன்றைய நாளில் இந்த புயற்காற்றினால் தங்கள் வாழ்வை இழந்து போய்விடுவோமோ என்ற அச்சத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். பதறிய நிலை, பதட்டமான நிலை, பரிதவிக்கும் நிலையில அன்று திருத்தூதர்கள் அத்துணை பேரும் மாற்றப்படுகிறார்கள். இயேசுவே, நாங்கள் மூழ்க போகிறோமே, எங்களை காப்பாற்றும் என்று சொல்லும் அளவிற்கு அன்றைய நாளில் திருத்தூதர்கள் கதறுகிறார்கள். எனவே இயேசு எழுந்து அங்கு காற்றையும் கடலையும் கடிந்து கொள்வதாக நாம் பார்க்கின்றோம். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசும் வண்ணமாக இயேசுவினுடைய அந்த செயல் அங்கே இருந்தது என்று சொன்னால் அதற்கான பின்னணி என்ன அன்புக்குரியவர்களே? பதறிய, பதற்றமான, பரிதவிக்கின்ற சூழலில் இருக்கிற தன் திருத்தூதர்களுக்கு இயேசு நம்பிக்கை வாழ்வை கொடுக்கின்றார். தன்னோடு இருக்கிற பொழுது கலக்கமோ, தன்னோடு இருக்கிற பொழுது வேதனையோ, தன்னோடு இருக்கிற பொழுது எந்த ஒரு துன்பமும் வருகிற பொழுது நீங்கள் கலக்கம் அடையக்கூடாது, ஏனென்றால் உங்களை காப்பாற்ற நான் உங்களோடு இருக்கிறேன் என்று உறுதியான நம்பிக்கையை இயேசு அங்கே அவர்களிடத்துல விதைக்கின்றார். ஏனென்றால் பண்பட்ட நம்பிக்கையாக, பக்குவமான நம்பிக்கையாக, பரந்தப்பட்ட நம்பிக்கையாக, கடந்து போகிற ஒன்றிலிருந்து இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற உன்னதமான உரிமை வாழ்வுக்கு இயேசு தன் திருத்தூதர்களை அழைத்து செல்கிறார். இதற்கு என்ன தேவை? ஏனென்றால் இயேசுவினுடைய அதிகாரம், நம்பிக்கையின் தேவை, அழைப்பில் ஆழம், அமைதியின் ஆதாரம் மற்றும் நம்புவோர் அத்துணை பேருடைய அடைக்கலமாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதைத்தான் உறக்கச் சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி. எனவே உறுதியெடுப்போம். எந்த ஒரு சூழலிலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். எந்த காற்றும் கடலும் அல்லது எந்த ஒரு வாழ்வியல் சூழலும் நம்மிடத்தில் வந்தால் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற ஆண்டவர் இயேசு நம்மோடு உடன் இருக்கிறார். நம்மை என்றும் வழி நடத்துகிறார். அவரை நம்புவோம். அவர் வழியாய் வாழ்வை பெறுவோம். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.